மலை 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 மலை. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர வரைக்கும் சமத்தா ஒரு இடத்துல குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். என்ன, நான் கூப்பிடும் போது தான் வரணும். ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் படங்கள் ஒரு 10 படம் பண்ணேன். உன்னால் முடியும் தம்பி, ஏழை ஜாதி, கிழக்கு வீதி, வணக்க வாத்தியாரே, இந்த மாதிரி ஒரு 7-8 படங்கள் பண்ணேன். நான் வெளியில போனேன்னா நான் யாருன்னே தெரியாது. இல்ல ஃபர்ஸ்ட் உன்னால் முடியும் தம்பி படங்கள் பாத்தீங்கன்னா அதுல வந்து எனக்கு பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்துதான், நடிப்பே தெரியாது, மக்கு மாதிரி கண்ணை சிமிட்டுன்னு வர, நான் இப்படி இப்படின்னு அப்ப மண்டு மண்டு தயிர் வடை முண்டம் அப்படின்னு வர திட்டுவார், உடனே அழுக வந்துடும். அந்த 12 மணிக்கு அவ என்ன பண்றா, இவ அவளை அடிக்கிறாளா, அவ மாமியார் கொடுமைப்படுத்துறாளா, இது மட்டும் தான் பாரு. ஒரு ராட்சசி என்ன பண்ண, நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் டிவி முன்னாடி உட்காந்து இதே மாதிரி திட்டிட்டு இருப்பாங்க. அப்ப நினைப்பேன், அட கடவுளே. பிராமின்ஸ்க்கு வந்து பாலச்சந்தர் சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பிராமின் டைரக்டர் அப்படின்றதுனால அது எங்களுக்கு அந்த எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில எனக்கு வந்து பாலச்சந்தர் சாரை வந்து ரொம்ப பிடிச்சது. திரைமொழி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட ரொம்பவே அழகான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. சோ எவர் கிரீன் ஆர்டிஸ்ட் தாரணி மேம் இருக்காங்க. தி பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். உன்னால் முடியும் தம்பி, அதுல கூட ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொல்லலாம். துல்லாத மனமும் துள்ளும்ல வந்து அந்த சிம்ரன் கூட நடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சேம் தாரணியை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா? தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். வந்த உடனே ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொடுத்து என்ன உற்சாகமாக்கிட்டீங்க. ஓகே, இப்போ போட்டா போட்டிகள் இருக்கும், கொஞ்சம் கர்ணம் தப்புனா மரணம்னு வாங்க தெரியுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள அமுக்கிறதுக்கு இந்த நண்டு கதை மாதிரி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? நீங்க அதை எப்படி ஓவர்டேக் பண்ணீங்க? ஆக்சுவலா இதுலயுமே நான் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, எந்த ஒரு சந்தர்ப்பமும் யாராலையும் தடுக்கவும் முடியாது, யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தாரணிக்கு என்று விதித்தது தாரணிக்கு தான். அதனால அதை யாராலையும் மாத்த முடியாதுங்கிறதுல நான் ஆணித்தரமான நம்பிக்கை உள்ளவ. ஸோ அதனால இனி வரைக்கும் நான் மோஸ்ட்லி யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதில்லை. ஆனா இப்போ இந்த ரீசெண்ட் ஒரு 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 6-7 இயர்ஸ் இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய உங்களுக்கு நியூ ஃபேஸஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதனால மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு சேனலோட ஹெட்டோ இல்லை யாராவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, சார் நான் என்னோட ரீசன்ட் ஃபோட்டோஸ் இது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக இந்த 2-3 இயர்ஸாக நான் வந்து அதை பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் அது கூட நான் பண்ணதில்லை. என்னையும் சந்தர்ப்பம் தானாக தான் தேடி வந்திருக்கே தவிர நான் வந்து எந்த சந்தர்ப்பத்தையும் தேடி போல. அந்த காலத்துலலாம், அதாவது ஐ திங்க் 90ஸ்லாம் வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரியில வந்து நிலைச்சு நிக்கிறதுக்கு உங்களோட டேலண்ட் மட்டுமே காரணமா இருந்தது. வேற எந்த பிளாட்ஃபார்மும் இல்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் எல்லாமே அமைஞ்சிருது இல்லையா? ஆனா இன்னொரு பக்கம் அந்த வேகத்துக்கு அது போயிரும், நீங்க நிலைச்சு உங்களை மாதிரிலாம் நிக்காது. சோ உங்களை மாதிரியான டேலண்டட் ஸ்டார்ஸ் கிட்ட இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்திருந்தா எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க? கண்டிப்பா அப்ப இன்னுமே நல்லா ஷைன் ஆயிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நம்ம பண்றதெல்லாம் ஈஸியா வெளியில தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ரீல்ஸ் போடுறோம், டக்குன்னு தெரியும் ஜனங்களுக்கு. ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் படங்கள் ஒரு 10 படம் பண்ணேன். உன்னால் முடியும் தம்பி, ஏழை ஜாதி, கிழக்கு வீதி, வணக்க வாத்தியாரே, இந்த மாதிரி ஒரு 7-8 படங்கள் பண்ணேன். நான் வெளியில போனேன்னா நான் யாருன்னே தெரியாது. அதே 1994ல விடுதுகள் மெகா சீரியலும் மங்கைன்ற சீரியலும் போடுங்க நான் பண்ண ஆரம்பிச்ச உடனே நான் பாண்டி பஜார் போனேன்னா, மங்கையில நடிப்பாங்களே மேஜி மேஜி அவங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தி வந்துருவாங்க. சோ வந்து டிவி வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஆமா, நல்ல ஒரு ஃபேம் கொண்டு வந்து ஜனங்க கிட்ட கொண்டு போனது அது ஒரு இது. சோ இப்போ நம்ம மேடத்தோட மெயினான கேள்வி, சினிமாக்கு எப்படி வந்தீங்க? ஆக்சுவலா நான் படிச்சது வளர்ந்தது வந்து மதுரையில. நான் அப்ப படிச்சுட்டு இருக்கும்போது எங்க தாத்தா வந்து எங்க தாத்தாவோட தங்கச்சி பையன் தான் ஜெய்சங்கர் சார். நம்ம நடிகர் ஜெய்சங்கர் இல்லையா, அவர் வந்து எங்க தாத்தாவோட சொந்த தங்கச்சி பையன், அம்மாக்கு அத்தை பையன். இளவரசி ஆக்ட்ரஸ் அவங்க வந்து அம்மாக்கு தாய் மாமா பொண்ணு. ஓ, சினிமா ஃபேமிலி. சினிமா ஃபேமிலி. பட் நான் சினிமால வர்றதுக்கு உண்டான எந்த அறிகுறியும் கிடையாது. ஏன்னா நான் மதுரையில படிச்சுட்டு இருந்தேன், எங்க ஃபேமிலி மதுரையில இருந்தது. அப்போ எங்க தாத்தா என்ன பண்ணாரு, ஒரு மதுரையில ஒரு ஜோசியர் கிட்ட வந்து விஜயகாந்த் சார் ஜோசியர்னு சொல்லுவாங்க அவரை, அவர்கிட்ட போய் கேட்ட உடனே இந்த பொண்ணு சினிமால தான் வரும்னு அடிச்சு சொல்லிட்டாரு.
உடனே அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஒரே குதி, என் பேத்தி சினிமால தான் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்க இருந்து இங்க தாத்தா பாட்டி வீடு இங்க இருந்தது. அப்ப எங்க பெரியம்மாவும் இருந்தாங்க. இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் 9th படிச்சுட்டு இருக்கும்போது. அப்போ இந்த மாம்பழம் சப்வே கிட்ட ஒரு ஜெயின் ஸ்கூலு, அதுல திருப்பி 9th என்ன சேர்த்து விட்டுட்டாங்க. நான் அங்க படிச்சுட்டு இருந்தேன். நான் மதுரையில இருக்கும்போது ஒரு 7 இயர்ஸ் பரதநாட்டியம் கத்துட்டு இருந்தேன். அப்ப ஸ்கூலுக்காக ஒரு ப்ரோகிராம் பண்ணேன். அதுக்கு பாலச்சந்தர் சாருக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்ப பார்த்துட்டு இந்த மாரி "உன்னால் முடியும் தம்பில" கமல் தங்கையா வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க ரோலு. என்ன பார்த்துட்டு அவங்க போய் சொல்லியிருக்காங்க, "எப்பா இந்த பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா, நல்லா பண்ணியிருந்தா பார்க்கறதுக்கு. அதனால இந்தாப்பா இந்த ஸ்கூல்ல" அப்படின்னு சொல்லி என்னோட அட்ரஸ் ஏதோ குடுத்துருப்பாங்க போல. உடனே கவிதாலயாலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து எங்க தாத்தா பார்த்த ஜோசியம் உண்மையான மாதிரி, அ அந்த மாரி வந்த சந்தர்ப்பம் தான் எனக்கு "உன்னால் முடியும் தம்பில" கமல் தங்க ரோல். அதாவது என்ட்ரியே வேற லெவல். கமல் சாரோட சிஸ்டரா நெனச்சே பண்ணிருக்கீங்க. பார்க்கல. அது இப்ப நெனச்சா கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அத்தன பேரும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அப்பா வந்து ஜெமினி சார், இன்னொரு அண்ணா வந்து தெலுங்குல ராஜேந்திர பிரசாத் அவரு. இன்னொரு அண்ணா கமல் கமல் சாரு. சார். அண்ணி வந்து ஆச்சிம்மா. என்னோட பேர் வந்து ரமேஷ் அரவிந்த். அப்பதான் அவரும் ஒரு 2 படங்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாலச்சந்தர் சாரோட டைரக்ஷன்ல மோதிர கையால குட்டுப்பட்டது. சோ உங்களுக்கு அந்த பாலச்சந்தர் சாரோட அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு மிகப்பெரிய டீமோட ஒரு மிகப்பெரிய டைரக்டர் நெறைய பேரோட கனவா இருக்கும் அது. இது மாரி பாலச்சந்தர் சாரோட படத்துல பண்ண மாட்டோமா? இந்த மாரி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட நடிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு நெறைய பேரோட ட்ரீம் அது. சோ உங்களுக்கு அதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் அப்ப 15 வயசு, 16 வயசு எனக்கு சினிமான்னா என்னன்னும் தெரியாது. எனக்கு பெரிய கனவும் கிடையாது. திடீர்னு எனக்கு இந்த மாரி ஒரு சந்தர்ப்பம் வந்தோனே, ஆக்சுவலா என்னன்னா, பிராமின்ஸ்க்கு வந்து பாலச்சந்தர் சார வந்து ரொம்ப பிடிக்கும். ஆ. ஏன்னா, அவர் பிராமின் டைரக்டர் அப்படின்றதுனால, அது எங்களுக்கு எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அந்த வகையில எனக்கு வந்து பாலச்சந்தர் சார வந்து ரொம்ப பிடிச்சது. நான் வந்து அவரோட டைரக்ஷன்ல நடிக்கிறேன்றது எனக்கு அத விட கமல் சாரோட இதுல ஆ. நடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த இது வந்து பெருசா தெரிஞ்சது. ஏன்னா, நமக்கு கண் பார்வையில வியூல இருக்கிறவங்க நம்ம சினிமால வர்றவங்க. அவங்கள தான் தெரியும் இல்லையா? ஸோ, அதனால வந்து எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் செட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னா வெட வெடன்னு நடுங்குவேன், பயப்படுவேன். ஏன்னா பெரிய பெரிய எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஓ! சின்ன பொண்ணு வேற. சொல்லிக் குடுக்கறது செய்வேன். ம்ஹ்ஹ்ம். அது மட்டும் தான். ஓகே. உங்களுக்கு நனவு நல்லா தெரிஞ்சு, அ ஒரு ஏதாவது ஒரு பெரிய படம் கிடைச்சு, அப்ப நல்ல ஒரு மெமரி இருந்து, அந்த படத்துல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமா? எனக்கு நல்ல படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் ஹீரோயினா பண்ணது வந்து பாலைவன பறவைகள்னு ஒரு படம் பண்ணேன். அதுல வந்து சக்தி குமார்ன்னு அவரும் நியூ ஃபேஸு. நானும் அவரும் நியூ ஃபேஸு. இவங்க வந்து சரத்குமார் சாரும், ஆனந்த்ராஜ் சாரும் வில்லனா பண்ணிட்டு இருந்தாங்க அதுவரைக்கும். அந்த படத்துல தான் அவங்க பாசிட்டிவா ஹீரோவா மாறுனது அந்த படம் தான். ஸோ அந்த படத்துல வந்து நல்லா எல்லாமே டியூயட் சாங்கு, அப்புறம் எனக்கு நடிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அந்த படத்துல எனக்கு கிடைச்சது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுல என்னன்னா, ப ஜெய்சங்கர் சார் வந்து ஜெயிலரா நடிச்சிருப்பாரு. ம். ஆனா நான் அவர பார்க்கறக்கு உண்டான சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்கல. ஆ, ஆ. ஏன்னா என்னோட சொந்தக்காரங்க. அப்படிங்கிறல. ஏன்னா அவரோட ஷூட் வேற. என்னோட ஷூட் வேற இடத்துல. ஸோ அவர பார்க்கறக்கு உண்டான இது இல்ல. படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஐய்யயோ! இதுல பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. டக்குன்னு எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் ஓப்பனிங் ஆச்சு சினிமால அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே, அடடா! இது நம்பளா? தாரணியா இது? இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு, நீங்களே பார்த்து லயிச்சு போன சீன்ஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது படங்கள்? இல்ல ஃபர்ஸ்ட்டு "உன்னால் முடியும் தம்பி" படங்கள் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து எனக்கு பாலச்சந்தர் சார் சொல்லிக் குடுத்து தான். நடிப்பே தெரியாது. மக்கு மாரி கண்ண சிமிட்டுன்னுவாரு. நான் இப்டி இப்டின்னுவேன். அப்ப "மண்டு, மண்டு தயிர் வடை முண்டம்" அப்டின்னுவாரு. திட்டுவாரு. உடனே அழுக வந்துரும். அப்படி பண்ணக்கூடாது. இப்டி இப்டின்னு நல்லா பண்ணணும்னு சொல்லி காட்டுவாரு. சொல்லிக் குடுப்பாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் அதுல வந்து அவர் சொல்லிக் குடுத்து பண்ணது தான் நானு. நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னது வந்து படங்கள் இல்ல, சீரியல். ஆ. வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் பண்ணேன். தூர்தர்ஷனுக்காக சுபலேகா சுதாகர் சார் அ பேரு. எல். ராஜா சார் டைரக்ஷன்ல. நம்ம சங்கர் குரு டைரக்ட் பண்ணார் இல்லையா? அந்த ராஜா சாரோட டைரக்ஷன்ல. அதுல வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கனவுகளோட கல்யாணம் பண்ணி வரா. அப்போ அந்த கணவன் வந்து நெனச்சத விட வேற மாரி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவளோட அந்த மாற்றங்கள், அந்த மனமாற்றம், அத ஏத்துக்கிறது, இது அந்த டைமென்ஷன்லாம் எனக்கே பயங்கர ஒரு அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல. ஆயிருந்தா கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். கிடைக்கும்னு சொல்லலாம்.
இந்த மனம் இந்த இந்த டைமென்ஷன்லாம் என்னால நான் பண்றேன் அப்படின்னு ஒண்ணு ராஜா சார் ரொம்ப இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம பண்ணணும் இல்லையா? ஆமா. இப்ப என்ன நானே உணர்ந்து நம்மளாலே இது பண்ண முடியும்னு நான் வியந்து போனது அதுதான். அதுதான் பிளட்ன்னு சொல்லுவாங்க. அந்த லீனியேஜ் என்னதான் வியந்து சொல்லி வியந்து கொடுத்தா கூட. போனது. வியந்து சூப்பர் போன சூப்பர். சீரியல். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப வரைக்கும் எனக்கு 2025 வரைக்கும் ட்ரெண்டிங்கா இருக்க சீன் வந்து மாலா மாலா தான். So, அத அது பத்தி வேணா சொல்லுங்க. சொல்லலாம். அது சொல்லுங்க. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர வரைக்கும் சமத்தா ஒரு இடத்துல குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். என்ன? நான் கூப்பிடும்போது தான் வரணும். செம சீன். பல வடிவேல் சார் வந்து உங்க பின்னாடி வந்து ஒரு மாதிரி வருவாரு ஆமா, பாருங்க. ஆமா. அதெல்லாம் வேற லெவல். சோ அந்த படத்துல நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா எல்லாரும் அதுலயுமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். டெல்லி கணேஷ் சார், ரேவதிமா, பிரபு சார், வடிவேல் சார், வடிவேல் சார், விவேக் சார்லாம் அப்ப பயங்கர பீக் 2 பேருமே. ஆமா. அப்ப 2 பேருமே அந்த படத்துல இருக்காங்கன்னு போது இன்னும் பயங்கர கலாட்டா, கலவரம். டெய்லி ஷூட்டிங் போது அங்க அப்படியே பெரிய கலவரம் மாதிரியே தான் இருக்கும். நல்லா இந்த சீனை எப்படி பண்ணலாம், அந்த சீனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிபி கஜேந்திரன் சார் அந்த சீனு சொல்லிடுவாரு. நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிஹர்சலுக்கு 2 ரிஹர்சல் நல்லாவே பார்த்து அதுக்கப்புறம் பண்ணுவோம். நல்லா இருக்கும் அந்த படத்தோட ஷூட்டிங் போது. எந்த